எல்லாரும் வாழ்க்கையில் முன்னேறிட்டாங்க, நான் மட்டும் இப்படியே இருக்கிறேன், என் குடும்பம் மட்டும் இப்படியே இருக்குது அப்படின்னு நீங்கள் தினம் தினம் புலம்பிட்டு இருக்கிறீங்களா? நான் உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. மற்றவங்கள பார்த்து பொறாமப்படணும், ஆனால் அது செயல்பாட்டில் இருந்துட்டு பொறாமப்பட்டுட்டு அது வளர்ச்சியை நோக்கி எடுத்துகிட்டு வரணும். அதை விட்டுட்டு நம்ம எதுவுமே செய்யாமல் மற்றவங்க வளர்ந்துட்டாங்க நான் வளரலைன்னு சொன்னோம்னா இதுக்கு தீர்வே இருக்காது. உதாரணத்துக்கு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க. அப்போ ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறாரு, பொருளாதாரம் பத்தாது. ஆனால் உடன் பிறந்தவர்கள் ஹஸ்பண்டோட வீட்லேயும் ஒய்ஃபோட வீட்லேயும் கூட பிறந்தவங்களாம் நல்ல லைஃப் செட்டில்டில் நல்லா இருக்காங்க, கார் வாங்கிட்டாங்க, வீடு கட்டிட்டாங்க. இவரோட வருமானம், அதாவது இந்த கணவன் மனைவியோட வருமானம் பத்தலை. அப்போ இந்த ஒய்ஃபுங்கிறவங்க என்ன பண்ணணும்? சப்போர்ட் பண்ணணும். ஏதாவது ஒரு சின்ன சின்ன தெரிஞ்ச வேலைகள் இல்லை தெரியாட்டியும் கூட அதை கற்றுக்கிட்டு ஒரு சின்ன வருமானம், ஒரு 50 ரூபா, ஒரு 100 ரூபா, கடைசிக்கு ஒரு 500 ரூபா சம்பாதிக்கலாம். ஆனால் அது எதுவுமே செய்யாமல் கணவனோட சம்பாத்தியம் மட்டும் வேணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ணால் அந்த கணவன் என்ன செய்ய முடியும்? ஓரளவுக்கு தானே அவங்களோட தகுதிக்கு தகுந்த மாதிரி அவங்களால என்ன முடியுமோ அதுதானே சம்பாரிச்சிட்டு வந்த முடியும். மற்றவங்களும் 20,000 சம்பாதிக்கிறாங்க, நீ ஏன் 10,000 தான் சம்பாதிக்கிற, நீ 30,000 சம்பாதிக்கிறதுக்கு நீ கொஞ்சம் வேலை செய்யலாமில்ல அப்படிங்கிற சொல்கிறது ஐடியா ஈஸி தான். அதே சொல்லக்கூடிய பெண் ஏன் எந்த செயலும் செய்யாமல் சும்மா இருக்கிறாங்க? இது என்னைக்காவது நம்ம சிந்திச்சு பார்க்குறோமா? இதுதான் அவங்களோட அறிவுப்பதிவு. இதை அவர்களை குறையாக சொல்லாமல், பரவாயில்ல நீங்கள் தெரிஞ்சுக்காட்டியும் பரவாயில்ல, இது எப்படி தெரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்கள் வளர்த்துக்கிட்டு உங்களோட குடும்பத்தை மேன்மைப்படுத்துவதற்கு ஒரு பெண்ணினால் மட்டும்தான் முடியும். அதே அந்த பெண் ஊதாரித்தனமாக இருந்தாங்கன்னா அந்த குடும்பமே ஒன்றுமில்லாமல் போகிற நிலையை நம்ம நிறைய பார்க்குறோம். அதனால தான் நிறைய பேர் உதவி செய்ய வரமாட்டேங்கிறாங்க கஷ்டப்படுற ஃபேமிலிகளுக்கு. அதனால் ஒரு குடும்பம் வளரணும்னா ஆணுக்கு பெண் சப்போர்ட் பண்ணணும், ஒரு பெண்ணுக்கு ஆண் சப்போர்ட் பண்ணணும். அப்போ அந்த குடும்பம் மேன்மையடையும். உங்களுக்காக உங்கள் மனசு வேலை செய்யாமல் மற்றவங்களுக்காக மட்டுமே வேலை செஞ்சிட்ருக்குதா? எப்போ பார்த்தாலும் உங்கள் மனசு உங்களை மட்டும் திங்க் பண்ணாமல் மற்றவங்கள மட்டுமே யோசிச்சுட்ருக்குதா? பாவம் இவங்க கஷ்டப்படுறாங்க, ஏதாவது செய்யணும், அவங்க கஷ்டப்படுறாங்க, ஏதாவது உதவி செய்யணும், சாப்பாட்டுக்கு இல்லாமல் வேதனைப்படுறாங்க, நம்ம ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், குழந்தைய ஃபீஸ் கட்டல நம்ம உதவி பண்ணணும் இப்படின்னு சொல்லி உங்கள் மனசு உங்களை தவிர மற்றவங்களுக்கு மட்டுமே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தால் இதை முறைப்படுத்தணும். இதை முறைப்படுத்தாவிடில் இது உங்களுக்கு உளவியல் பாதிப்பை உண்டாக்கிடும். எப்படின்னா, இப்போ உங்களுக்கு உதவி செய்கிற வரைக்கும் தெரியாது, அவர்களோட கஷ்டத்தை பார்த்துட்டு நீங்கள் ஒவ்வொன்றும் செய்கிற வரைக்கும் தெரியாது. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம் நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு சூழல், பொருளாதார பிரச்சனையோ இல்லை உங்கள் லைஃப் பார்ட்னர் உங்களுடைய பிரச்சனைகளாக இருக்கலாம், உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலம் சம்மந்தப்பட்டதாக கூட இருக்கலாம். நீங்கள் ஒரு கஷ்டப்படுறப்போ உங்களுக்கு யாரும் உதவி செய்யலை, இல்லை உங்களை பற்றி நினைக்கவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அது பல சிக்கல்களை உண்டாக்கிடும். நான் இவ்வளோ நாள் எல்லாத்துக்கும் செஞ்சு நான் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் ஏமாந்துட்டனோ அப்படின்னு திங்க் பண்ணுற அளவுக்கு உங்களை கொண்டு போய் விட்டுரும். அப்போ நீங்கள் செய்கிறது, அதாவது மற்றவங்களுக்காக யோசிக்கிறது சரி, அதை எப்படி யோசிக்கணும், எவ்வாறு செயல்படுத்தணும், எவ்வாறு நடைமுறையில் அது இருக்கணுங்கிறது தான் முக்கியம். அதுக்கு தான் உங்களோட வளர்ச்சிக்காக நாங்கள் உங்களுக்கு உதவி புரிகின்றோம். எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் எதையுமே முறைப்படுத்தணும், இல்லை என்றால் அது பயனற்று போனதாக மாறிவிடும். பல குடும்பங்களில் நீங்கள் உங்களோட குடும்பங்களையே பாருங்கள், பல பேர் உதவி செஞ்சு இன்னைக்கு கேட்பாரற்று இருக்கிறாங்க. ஏன்னா இருக்கிறப்ப செஞ்சாங்க, இல்லாதப்ப அடங்கி இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ உதவிங்கிறதானாலும் சரி, இல்லை மற்றவங்கள புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்கிறதானாலும் சரி, எதுவுமே ஒரு முறைப்படுத்தணும். அந்த முறைப்படுத்துறதுக்கு தான் வாழ்வியல் உளவியல் உங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்குது. எங்களோட மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பி உங்களுக்கு உதவி புரிகின்றது. எல்லாத்துக்கும் நான் அட்வைஸ் பண்ணினேன், வீட்டில் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே ஆகட்டும், ரிலேஷன் சர்க்கிளே ஆகட்டும், என்னோடய கொலீக் சைடு சர்க்கிள் ஆகட்டும், ஒரு பிரச்சனைனா என்னை கூப்பிடுவாங்க, பேசுவோம், அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுப்பேன், அவங்க பிரச்சனை தீர்ந்துடும், சந்தோஷப்பட்டாங்க. இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்தது. ஒரு கட்டத்தில் என்னால் என்னோடய பிரச்சனையை சமாளிக்க முடியல அப்படின்னு நீங்கள் புலம்புறீங்களா? இப்போது ஆரம்ப காலகட்டத்தில் ஒவ்வொருத்தருமே உங்களை கூப்பிட்டு அவர்களோட பிரச்சனைகளை சொல்லி நீங்கள் அதுக்கு சொல்யூஷன் கொடுத்துட்டு வருவீங்க. இது ஆரம்ப காலகட்டத்தில் நல்லா இருக்கும்.
அவங்க உங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி உங்ககிட்ட பேசினா நல்லா இருக்கு, என் பிரச்சனையெல்லாம் தீந்துருச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷமா இருக்கும். இது உங்களுக்கு பிடித்து போயிடும். இந்த செயல் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர்கள் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்களோ அது அப்படியே உங்களுக்கு நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதைய அவர்கள்கிட்ட உங்களால் சொல்ல முடியாது. ஏன்னா அங்கே ஒரு ஈகோ கிராஸ் ஆகும் உங்களுக்கு. அவங்களோட பிரச்சனை சொல்லி நான் சொல்யூஷன் கொடுத்தேன், இப்போ அதே பிரச்சனை எனக்கு வர்றப்ப இதை போய் நான் எப்படி அவங்கக்கிட்ட சொல்ல முடியும், சொன்னால் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லாமல் இருப்போம். இன்னொரு வகை இல்லை கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்போம். அப்போது இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காம உங்களுக்குள்ளே நீங்கள் புலம்பிக்கிட்டே இருப்பீங்க, வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அப்போ என் பிரச்சனைக்கு எனக்கு யாருமே இல்லையா, நான் ஏமாந்துட்டேனா, இப்படியெல்லாம் உங்களுக்கு தோணும். அதனால் ஒவ்வொரு பிரச்சனைக்குமே அந்தந்த துறை சார்ந்த நிபுணர்களை அணுகி சொல்யூஷன் எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. இப்போது தலைவலிக்குது, மெடிக்கலில் போய் மருந்து சாப்பிட்றோம். அது எந்த தலைவலின்னு தெரியாதல்லவா, நரம்பு சம்மந்தப்பட்டதா, டென்ஷன்னால் வந்துச்சா, பசியினால் வந்துச்சா, இத்தனை இருக்குது. நம்மளே ஒரு முடிவு எடுத்துகிட்டு நம்மளே செஞ்சால் அது விபரீத முடிவுகளை தானே கொடுக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு இப்போ வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா பஞ்சர் கடைக்கு போகிறோம், உடம்புக்கு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் போகிறோம். ஆனால் மனசில் ஒரு பாதிப்பு, ஒரு சங்கடம், ஒரு வேதனைனா அது எப்படி நம்மளே தீர்த்துக்க முடியும்? பல அனுபவங்களை பார்த்து தீர்த்துக்க முடியுமா, இல்லை பல கதைகளை கேட்டு தீர்த்துக்க முடியுமா? அப்படி செஞ்சு எல்லாம் சக்ஸஸ் ஆகிட்டாங்களா? கிடையாது. அப்போ அதற்கான ஒரு தீர்வு முறை இருக்குது. அதுதான் உளவியல் வழிகாட்டுதல் சிகிச்சை. அதைத்தான் எங்களோட நிறுவனத்தில் கொண்டுட்டு வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம். உங்கள் அறிவின் பதிவு எதையை எப்படி எடுத்து பார்க்குது, எப்படி பிரித்து செயல்படுது, எங்கே உங்களுக்கு பாதிப்பை உண்டாக்குது அப்படின்னு கண்டறிந்து உங்களை மறுசீரமைக்க எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் உதவி புரிகின்றோம். அதனால் மற்றவர்களுடைய பிரச்சனை வேறு, அதை உங்கள் பார்வையில் பார்த்துக்கிட்டு நீங்கள் ஒரு சொல்யூஷன் கொடுத்தா அவங்களுக்கும் பாதிப்பு, உங்களுக்கும் பாதிப்பு. ஏன்னா உங்கள் பிரச்சனை வேறு, அவர்கள் பிரச்சனை வேறு. அதனால் யாருக்கும் அட்வைஸ் கொடுக்க வேண்டாம், ஆறுதல் கொடுக்க வேண்டாம். அதற்கான துறை சார்ந்த நிபுணர்கள் அணுகி ப்ராப்பராக சொல்யூஷன் ப்ராசஸ்க்குள்ளே வர்றப்போ வளர்ச்சியை நோக்கி போக முடியும். இல்லைன்னா அப்போதைக்கு தீர்க்கிற மாதிரி இருக்கும், திரும்ப இன்னொரு பிரச்சனைக்குள்ளே போய் சிக்கிட்டு இருப்பீங்க. அது உங்களுக்கு தெரியாது. இது முற்றிய நிலையில் தான் பல உடல் சார்ந்த மனம் சார்ந்த பாதிப்புகள் வர்றப்போ தான் நீங்கள் ஏமாந்துட்டோன்னு ஃபீல் ஆவீங்க, இப்படியெல்லாம் கஷ்டப்படுறேன்னு ஃபீல் ஆவீங்க. அப்போ காலம் நேரம் எங்கேயோ போய்விடும். அதுக்கு தான் இதிலிருந்து விடுபட நாங்கள் உங்களுக்கு உதவி புரிகிறோம். எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில்.